ஆலய தரிசனம். அருள்மிகு சீதளா தேவி மகா மாரியம்மன் ஆலயம், நல்லாடை, பனங்குடி, மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயிலுக்கு அருகில் நல்லாடை, பனங்குடி கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். ஊரின் பிரதான சாலைக்கு அருகிலேயே அமையப் பெற்றுள்ளது. ஆலயத்திற்கு முன்பாக அன்னைக்கு உரிய வேம்பு மரம் வட்ட வடிவில் மேடை அமைத்து அதில் ஸ்ரீ நாகர் சிலாரூபம் அமைந்துள்ளது. ஆலய மேற்பரப்பில் ஸ்ரீ விநாயகர், அன்ன வாகனத்தில் அம்பாள், முருகன் ஆகியோரின் சிற்பம். தூண்களின் இருபுறமும் யாழிகள். வாயிலின் முன்பாக 2 பக்கமும் 2 யானைகள். மேலே ஸ்ரீ கஜலட்சுமி. ஆலயத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பெரிய மதில் சுவர்கள் முழுவதும் மேற்பரப்பில் அருள் புரியும் அனைத்து விதமான தெய்வங்கள். ஆலய நுழைவாயிலின் வழியாக உள்ளே நுழைந்ததும் தாமிரத்தால் ஆன கொடிமரம் தங்கமாக மின்னுகிறது. அம்பாள் கருவறை மண்டபத்தின் மேல் நாகக் குடையுடன் மகாசக்தி அமர்ந்திருக்க மறையோர் பூஜிக்கின்றனர். பக்கத்தில் ஒருவராக கணபதியும் சுப்பிரமணியனும். கருவறை நுழைவாயிலின் முன்பு துவார கணபதியும் முருகனும் தாய்க்கு துவார பாலக சேவை செய்கிறார்கள். தங்கமென மின்னும் கருவறை. காவலுக்கு இருபுறமும் பெரிய துவார பாலகியர்கள். கருவறையில் அம்பாள் ஸ்ரீ சீதளாதேவி மாரியம்மன் கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் 4 திருக்கரங்கள், சங்கு சக்கரமும் அபயவரத ஹஸ்தத்துடனும் பல ஆயிரக்கணக்கான குடும்பத்திற்கு குலதெய்வமாக, ஊரின் காவல் தெய்வமாக, புராணங்கள் பேசும் மர்த்தினியாக, அடைக்கலம் தந்து காத்ததில் இரட்சகியாக, பார்போற்றும் பராசக்தியாக காட்சி தருகிறார். கலியுகத்தில் காவிரி நதிக்கு தென்பகுதியில் ஏரவான்சேரி என்ற கிராமத்தில் அன்னை குழந்தையாக அவதாரம் செய்தாள். அன்னை சீதளா தேவிக்கு 8 வயது வரும்போது தன் குடும்பத்துடன் தெற்கு பகுதி நோக்கி பயணம் மேற்கொள்கின்றார். பனையடி. தற்போது பனங்குடி என்று விளங்கும் கிராமத்தில் பனை மரங்களும் வேப்ப மரங்களும் தென்னை மரங்களும் இயற்கையான காற்றை சுகமாக வீசியது. அன்னை ஓய்வெடுக்க அமர்ந்தாள். தன்னோடு வந்த தன் குடும்பத்தாரிடம், எனக்கு இந்த இடம் மிகவும் பிடித்திருக்கிறது, நான் இங்கேயே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கப் போகிறேன் என்று சொல்லி சுயம்பு ரூபமாக மாறிவிட்டாள். அம்மன் அமர்ந்த இடத்தில் வேம்பு மரம், புற்றும் பனைமரமும் இருந்ததால் அன்னை பனங்குடியாள் என்று அழைக்கப் பெற்றாள். மகா மாரியம்மன் அனைவருக்கும் கனவில் தோன்றி, நான் பனையடி என்னும் இடத்தில் இருக்கிறேன், எனக்கு ஆலயம் அமைத்து பூஜைகளும் தீமிதி திருவிழாவும் நடத்துங்கள் என்று அன்னை சீதளாதேவி அசரீரியாக வாக்குச் சொன்னார். அதுபோலவே ஊர் மக்கள் ஆலயம் ஒன்றை சிறிதாக ஏற்படுத்தி கால மாற்றத்தில் தற்போது அண்மையில் கும்பாபிஷேகம் நடைபெற்று மிகப்பெரிய ஆலயமாக அம்பாள் சொன்ன அனைத்து விதமான திருவிழாக்களுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. வட இந்தியாவில் சீதல் மாதா என்றும் தமிழ்நாட்டில் சீதளா தேவி என்றும் மாரியம்மன் அழைக்கப்படுகிறாள். சீதளம் என்றால் குளுமை என்று பொருள். ஜுரம், வெப்ப நோய்கள், அம்மை நோய் போன்ற வியாதிகளை நீக்கி சீதளா தேவி அருள் பாலிக்கிறாள். சீதளத்வம் ஜெகன்மாதா, சீதளத்வம் ஜெகத்பிதா, சீதளாய நமோ நம எனும் சீதளாதேவி அஷ்டகத்தை சொல்ல நோய்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு உண்டாகும்.
ஒரு சமயம் அசுர குலத்தில் தாராசுரன் என்ற அரக்கன் தோன்றினான். அசுரன் தேவர்களையும் மானிடர்களையும் துன்புறுத்தி வந்தான். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடத்தில் முறையிட்டனர். அசுரனை அழிக்க சிவன் தேவியிடம் மாரியம்மனாக அவதாரம் எடுக்கச் சொன்னார். அதன்படி சூலம் டமரகம் கொண்டு 4 திருக்கரங்களுடன் மாரியம்மனாக அவதாரம் செய்தாள். அன்னை மாரியம்மன் படையும் தாராசுரனின் படையும் யுத்தத்தில் மோதிக்கொண்டன. இதற்கிடையில் அசுர குருவான சுக்ராச்சாரியார் தலைமையில் அசுரர்கள் ஒரு ஆபிசார ஹோமம் செய்தனர். பில்லி, சூனியம், செய்வினை ஆகியவற்றால் செய்வது. அதன் விளைவாக தேவர்களுக்கு வெப்ப நோய் பிடித்துக் கொண்டது. அன்னை சீதளா தேவி மகாமாரி வெப்ப நோய் நீக்கி தாராசுரனை அழித்து தேவர்களுக்கும் மானிடர்களுக்கும் வாழ்வு கொடுத்தாள். இவ்வாறு சொல்கிறது இந்த ஆலயத்தின் தல வரலாறு. அன்னை ஸ்ரீ சீதளா தேவியின் மகா அபிஷேகம் நிறைவு பெற்றது. அலங்காரத்தில் அன்னை அருட்காட்சி தருகிறார். இந்த ஆலயத்தில் 11 அடி உயரத்தில் 10 திருக்கரங்களுடன் சிம்ம வாகனத்தோடு நின்ற திருக்கோலத்தில் தசபுஜ துர்க்கை அருள் புரிகிறாள். அன்னையின் கரங்களில் பல ஆயுதங்கள், ஆனால் சிரித்த முகம். இந்த அம்பாளை பார்க்கும்போது ஊருக்குச் சென்ற தன் குழந்தை வீட்டுக்குள் நுழைந்தவுடன், "வாமகளே, எப்படி இருக்க? ரொம்ப களைப்பா வந்திருக்கியே" என்று ஒரு தாய் தன் குழந்தையிடம் கேட்பது போலவே நம்மிடம் பேசும் தெய்வமாகவே இருக்கிறாள். முகத்தில் கடுமை இல்லை, மாறாக கருணை உள்ளது. மடிசார் புடவை கட்டி முகத்தில் புன்னகை ததும்ப இந்த துர்க்கையை தரிசிக்கும் போது மகாலட்சுமியா இல்லை சிவகாமியா, அன்னை அபிராமியா என்றுதான் வியக்க வேண்டி உள்ளது. இந்த அன்னைக்கு அபிஷேகம் இல்லை. அருகில் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் இருக்கும் பிரதான துர்க்கைக்கே அபிஷேகம், அலங்காரம் எல்லாம். இவளை வழிபட செய்வினை கோளாறு, திருமணத் தடை ஆகியவை நீங்கும். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைக்க இந்த துர்க்கையை 108, 51, 21 என்ற வகையில் அவர்கள் வசதிக்கு ஏற்றவாறு எலுமிச்சை மாலை அணிவித்து பிரதான துர்க்கைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் தடைகள் விலகும். அன்னைக்கு உகந்த சிகப்பு வஸ்திரம் அணிந்து வழிபட வேண்டும். குடும்பக் குலவிளக்கே, குற்றங்கள் பொறுத்திடுவாய், குடும்பத்தை காத்திடுவாய், தந்தையும் தாயும் நீயே, தயவுடனே ரட்சிப்பாய் என இவளை சரணடைந்தால் சகலவிதமான நன்மைகளும் வளமான வாழ்வும் அமையப்பெறும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. இன்பமெல்லாம் தருவாள், நம் நெஞ்சமெல்லாம் நிறைவாள். உண்மையில் பேசும் தெய்வம் இந்த துர்க்கை.
ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்களாக ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ சுப்பிரமணியர், அருள்மிகு பேச்சாயி அம்மன், காத்தவராயன், ஆரியமாலா, கருப்பழகி, கருப்பண்ணசாமி ஆகியோர் அருள் பாலிக்கின்றார்கள். ஸ்ரீ ஐயப்பன் சன்னதி அழகுற அமையப் பெற்றுள்ளது. ஆலயத்தில் நடைபெறும் திருவிழாக்கள் பங்குனி மாதம் 2ஆம் திங்கள் கொடியேற்றத்துடன் தொடங்கி 15 நாட்கள் தீமிதி உற்சவம் நடைபெறும். இந்த 15 நாள் திருவிழாவில் 7 கிராமத்திற்கு மாரியம்மன் அன்ன வாகனத்தில் வீதி உலா வருவாள். 7 கிராம மக்கள் அனைவரும் அம்மனுக்கு வழிபாடு செய்வார்கள். நவராத்திரி உற்சவத்தில் 9 நாட்களும் சீதளா தேவிக்கு 9 விதமான அலங்காரம் செய்யப்படும். ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளையல் காப்பு அலங்காரம் செய்யப்படும். ஆடி வெள்ளி மற்றும் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் பால்குடம், சிறப்பு அபிஷேக அலங்காரம், அர்ச்சனை, திருவிளக்கு ஏற்றுதல் ஆகியவை விமர்சையாக நடைபெறும். பரிகாரங்கள்: திருமணத் தடை நீங்க மகாமாரிக்கு பட்டுப்புடவை மற்றும் மாங்கல்யம் சாற்றி வழிபாடு செய்யப்படுகிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்க மாரியம்மன் வேம்பு மரத்தில் தொட்டில் கட்டப்படுகிறது. உடல் பிணிகள் நீங்க சீதளா தேவிக்கு பால், இளநீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது. சரும நோய்கள் நீங்க உப்பு, வெல்லம் மற்றும் மிளகு ஆலய வேம்பு மரத்தின் கீழ் கொட்டப்படுகிறது. இத்தலத்தில் மகாமேரு பிரதிஷ்டையாகி உள்ளதால் குங்கும அர்ச்சனை செய்து வழிபட குடும்பத்திற்கு நன்மை உண்டாகும். பௌர்ணமியன்று ஹோமம் செய்து வழிபட ஆதிசாரம் என்று சொல்லப்படக்கூடிய பில்லி சூனியம், செய்வினை கோளாறுகள் அண்டாது. இக்கோயிலில் உள்ள பேச்சி அம்மனுக்கு கருப்பு புடவை சாற்றி தயிர், அன்னம் நைவேத்தியம் செய்து வழிபட குழந்தை பாக்கியம் உண்டாகும் மற்றும் குழந்தையின் உடல் பிணிகள் நீங்கும். இக்கோயிலில் உள்ள ஐயப்பன் சன்னதியில் ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மார்கழி மாதத்தில் மாலை அணிந்து சபரிமலை சென்று வருகின்றனர். தனம் தரும், கல்வி தரும்
ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஆலய தரிசனம் காண்போம். நல்லாடை பனங்குடி ஊரில் அருள் புரியும் அருள்மிகு சீதளாதேவி அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.